வணக்கம். நான் கீதா. என்னோட யூடியூப் சேனல் சிகரத்துக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல பிரதோஷ காலம் உருவான கதை, அதோட சிறப்புகள், பிரதோஷ வழிபாடு மூலியமா நமக்கு கிடைக்கிற பலன்கள், இது எல்லாமே தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ மலேசியால இருக்கிற ஒரு ஃபேமஸ் சிவன் கோவில்ல பிரதோஷ வழிபாடின் போது எடுக்கப்பட்டதுதான். பிரதோஷ காலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன கதையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடையிறாங்க. மேருமலைய மத்தா வச்சு வாசுகிங்கிற பாம்பை கயிறா கட்டி 2 பக்கமும் இழுத்து பார்க்கடலை கடையிறாங்க. பார்க்கடலை கடையும் போது பார்க்கடல்ல இருந்து அமுதம் வர்றதுக்கு பதிலா முதல்ல விஷம் வந்துருது. உடம்பு வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பு கொஞ்சம் விஷத்தை கக்குது. இத பார்த்து பயந்த தேவர்கள் கைலாயத்துல போய் சிவன் கிட்ட முறையிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பரமசிவன் என்ன செய்யறாரு, கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை பார்த்து சுந்தரா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கண்ணாடியில இருந்து சுந்தரர் வெளியில வராரு. சுந்தரர் கிட்ட சிவபெருமான் கட்டளையிடுறாரு, நீ போய் அந்த விஷத்தை ஒண்ணு திரட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. சுந்தரர் நேரா போய் பார்க்கடல்ல கடைஞ்சதுனால வந்த விஷம், அப்புறம் வாசுகி பாம்பு கக்குனதுனால வந்த விஷம், 2 விஷத்தையும் ஒண்ணு திரட்டி சுந்தரர் சிவன் கிட்ட எடுத்துட்டு போய் குடுக்குறாரு. சிவன் அந்த விஷத்தை, ஆலகால விஷத்தை அப்படியே குடிச்சிடுறாரு. சிவனோட தொண்டையில அந்த விஷம் இறங்காம இருக்கிறதுக்காக பார்வதி தேவி சிவனோட கழுத்தை நெரிச்சு புடிச்சிடுறாங்க. அதை அங்கேயே நிக்க வச்சிடுறாங்க. சிவன் ஆலகால விஷம் உண்ட களைப்புனால ஒரு சில மணித்துளி நேரங்கள் மயக்க நிலைக்கு போறாரு. அப்போ தேவர்கள் எல்லாமே பயந்து நடுங்குறாங்க. ஐயோ, பகவானுக்கே இந்த கதியா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பயந்த தேவர்களோட பயத்தை போக்குறதுக்காக, தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக சிவன் மறுகணமே எந்திரிச்சு நடனம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவர் எங்க நடனம் ஆடுறாருன்னா நந்தியோட கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடுறாரு. சோ சிவன் நடனம் ஆடின அந்த 1.5 மணி நேரம், 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும், இந்த காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவன் நந்தியோட கொம்புகளுக்கு இடையே ஆடினதுனால நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலங்கள்ல சிறப்பு வழிபாடு, அபிஷேகம் இதெல்லாமே நடக்குது. பிரதோஷம் பாத்தீங்கன்னா மாசத்துல 2 தடவை வரும். அதுல சனி பிரதோஷமும் சோமவார பிரதோஷம், அதாவது திங்கட்கிழமைகள்ல வர பிரதோஷமும் ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த பிரதோஷங்கள். ஏன்னா இந்த நிகழ்வு நடக்குது இல்லையா, சிவன் ஆடினது இந்த நாள் ஒரு சனிக்கிழமை. அதனால சனிக்கிழமைகள்ல வர்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவனுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை. அதனால திங்கட்கிழமையில வர்ற பிரதோஷமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரதோஷ காலத்தின் போது ஜனங்க அவங்களால முடிஞ்சது பால், தயிர், தேன், நல்லெண்ணெய் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை கோயிலுக்கு போய் தந்து வேண்டிப்பாங்க.
இவ்ளோ நேரம் இந்த வீடியோல நம்ம பிரதோஷ கால பூஜை, அபிஷேகம், வழிபாடு இது எல்லாமே பார்த்தோம். பிரதோஷ கால பூஜையில கலந்துக்கிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நம்மளோட மனக்குழப்பங்கள் தீரும், தெளிவு பிறக்கும், நமக்கு இருக்கிற அந்த தோஷங்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் விலகும், வியாதிகள் குணமாகும். நம்மளும் பிரதோஷ கால வழிபாடு செஞ்சு அந்த பரமேஸ்வரனோட அருளை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.